எதுக்கு போதிக்கிறாரு? நடக்க. ஆனா போதனையை கேட்கறீங்க, நடக்கிறீங்களா? போதனையை கேட்கறீங்க, நடக்கிறீங்களா? மூடர்கள் கேட்பாங்க, நடக்க மாட்டாங்க. ஆனா பலியிட தான் வந்திருக்கிறாங்க. நானும் சபைக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபைக்கு தான் வர்றாங்க. ஆனால் வசனம் கேட்பாங்க, செயல்பட மாட்டாங்க. அருமையான சௌரிய சௌர்ணே கேள். உத்தமமான விவேகி ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுவார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு வரும்போது பேசினா அப்படியே கேள்வி பண்ணுவாங்க. உண்மையான இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்கிறமே. என்ன அர்த்தம்? மூடன். விவேகி சர்ச்சுக்கு போகணும்னு சந்தோஷப்படுறான். இன்னைக்கு சபைக்கு போகணும்பா, ஓ இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா மூடனுக்கு சந்தோஷம் வராதுங்க. சூழ்நிலைக்கு வந்திருப்பான். நீங்க சந்தோஷத்துல வந்தீங்களா? இல்லை. எப்படி விவேகம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இன்னைக்கு சபை கூடுதலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க சூழ்நிலைக்காக வந்தீங்க, இல்லை கட்டாயம் போகணுமேங்கிறதுக்காக வந்தீங்க, இல்லை நான் பாஸ்டர் வருத்தப்படுவார் நினைச்சு வந்தீங்க, இல்லை என் மனைவி தொல்லை தாங்கலன்னு வந்தீங்க அப்படின்னு நினைச்சா யார் தெரியுமா? நீங்க வந்தீங்க ஆலயத்துக்கு தொழுது கொள்ள தான் வந்தீங்க. மூடன். மூடன். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? சந்தோஷம் வர வேண்டாமா? சந்தோஷமாய் வந்தவன் விவேகம் உள்ளவன். என்ன போய் நேசித்து ரட்சித்து சபைக்குள்ள சேர்த்தாரு, என்ன சந்தோஷம், இன்னைக்கு சபைக்கு போறப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வருவான். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, மகிமை உள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் நம்மை துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். சங்கீதம் 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். என்னது? தேவன் எப்படிப்பட்டவராம்? நல்லவர், நன்மை செய்கிறவர். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உங்களுடைய பிரமாணங்கள் எனக்கு போதியும். அந்த பிரமாணங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவன் கேட்குறான், நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், நன்மை செய்கிறவங்கன்னு எனக்கு தெரியும். நான் எங்களுக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படி ஆக்கிருங்க, அப்படி ஆக்கிருங்க நான் கேட்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னை பரிசுத்தமாக்கக்கூடிய உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு கேட்குறாங்க. நானோ நீங்களோ தேவன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க. இந்த லிஸ்ட்டில் எப்படி கொடுத்துருங்க. இல்லை ஆண்டவரே, நான் உண்மை போல் பரிசுத்தம் ஆகணும், நீங்கள் வந்தால் பறக்கணும் அப்படிலாம் கேட்குறவங்க வெகு சிலர் தான். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படி வாஞ்சித்தார்களானால், உள்ளத்தில் வாஞ்சித்தாங்கன்னா நீங்கள் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும் நான் கேட்டு வாங்கி பழகி வச்சேன். ஆனால் இவனும் ஆண்டவர் நல்லவர் என்பது தெரிந்திருக்கிறான்,
நன்மை செய்யக்கூடியவர் என்பதை அறிந்திருக்கிறான். உமது பிரமாணங்களை சொல்லித்தாங்க, அது எனக்கு போதும், அதுதான் வாழ்க்கையை மாற்றும். ஆகவே அதை சொல்லித்தாங்கன்னு கேட்குறான். ஓகே, இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்லி தருவார் அதை பார்க்க போகிறோம். விசேஷமாக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லா பாவிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அதற்காக தன்னைத்தானே பலியாக்கினார். கவனமாக கேட்டுங்க, தன்னைத்தானே பலியாக்கினார். அப்போ ரட்சிக்கப்படுகிறது என்றால் என்ன என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்ன சொல்ல பாருங்க, இயேசு தான் சொன்னார் இந்த வார்த்தையை. ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். யார் ரட்சிக்கப்படுவாங்க? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிப்பான். என்ன விசுவாசம்? இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் கவனமாக கேட்டுங்க. பிதாதான் குமாரனாய் வந்தார் என்பது அல்ல அல்ல அல்ல, அது சத்தியத்துக்கு முரண்பாடானது. ஆனால் பிதா குமாரனை அனுப்பினார். குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எனக்காக இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டார், இரத்தந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். நான் என் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டேன், என் பாவங்களெல்லாம் மன்னித்தார் என்று விசுவாசித்து ஞானஸ்நானம். நான் இப்படி கேட்குறேங்க, உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சாரா? ஆமென். எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்டீங்க, மன்னிச்சிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இப்படி கேட்குறேன், இயேசு உங்களுக்கு எப்படி தெரியும்? வசனத்தின் அடிப்படையில், பைபிள் படி இயேசு மரியாதையில் பிறந்தது தெரியும், வசனம் சொல்லுது, நம்புகிறேன். இயேசு மரித்தார், வசனம் சொல்லுது, நம்ம நம்புகிறேன். இயேசு உயிரோடு எழுப்பினார், வசனம் சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன். இயேசு மன்னித்தாருங்கிறது மட்டும் எப்படி தெரியும்? எப்படிங்க மனிதர்? ஏன்னா இந்த உலகத்தில் கவனமாக கேட்டுங்க, நம்ம நினச்சிட்டோம் மன்னிச்சு பாருங்க, ஆனால் மன்னிச்சிட்டாரோ இல்லையா நமக்கு தெரியணும்ல. பாவம் செய்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு என்கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறேன். ஒரு தடவை 10,000 எடுத்தேன், 5,000 எடுத்தேன், 2,000 எடுத்தேன். அவர் கண்டுக்கவே இல்லை என்ன. ஆனால் நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு. ஒரு தடவை என்னை ஒருத்தன் அடிக்க வர்றான், அந்த ஓனர் என்ன விலைக்கிட்டு அவர் அடி வாங்குறாரு. அந்த அளவுக்கு அன்புள்ள ஓனர். அப்படிப்பட்ட நிலைமையில் நான் 10,000 எடுத்தேன், 5,000 எடுத்தேன், 3,000 எடுத்தேன், 2,000 எடுத்தேன், 2 ரூபா நிறைய எடுத்தேன். ஆனால் அவர் என்கிட்ட ஒன்றுமே முகத்தை காமிக்கலை, நீ எடுத்துட்டிடான்னு கூட சொல்லலை. ஆனால் நடந்தது என்ன, ஒரு நாள் அந்த ஓனர் அவருடைய ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிட்டார். அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்குது, எப்பா என்ன நீ எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாரு, அவர் பாக்கெட்லேருந்து இவ்வளோலாம் எடுத்துக்கிட்டியா? யார் சொன்னா? அவர் தான் சொன்னார். அவரே ஒன்றும் சொல்லி, அவர் நல்லவர் சொல்ல மாட்டார். அருமையான சௌரியம் நல்லா கவனிச்சுக்கோ. இது வரைக்கும் பாவத்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை குறித்து நல்லா யோசிச்சுக்கோ. வெளியே எங்கேயும் சொல்ல மாட்டார், நீ கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒன்றை அடிக்க வந்தாங்க, ஒன்றை காலி பண்ண வந்தாங்க, தள்ளிவிட்டு தன்னே பலியாக்கினார். ஆனால் நீ செஞ்ச பாவத்தெல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா உனக்கு? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. என்ன சொல்றாரு? அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்க. நம்ம செஞ்ச தப்பெல்லாம் அவர் மனசுல வச்சிருக்கிறார் நினைச்சோம் இல்லையே, நினைக்கலையே. ஆனா வச்சிருக்காரமே. என் ஓனர் நான் செஞ்ச தப்பெல்லாம் மனசுல வச்சிருக்கார் நினைக்கல, ஏன்னா எனக்கு எல்லாம் செஞ்சேன். ஆனா எப்படி எனக்கு தெரிஞ்சது? அவருடைய மனைவிட்ட சொல்லிட்டார், மனைவி என்கிட்ட கேட்காங்க, அதனால எனக்கு தெரிஞ்சது. அப்படியே ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உன் பாவத்தெல்லாம் மனசுல வச்சிருக்கேன் அப்படிமா தெரியுமா அப்படின்னு சொல்லவே இல்லை. ஓசியா மூலம் சொல்றாரு, அவர்கள் பொல்லாப்பெல்லாம் நான் மனசுல வச்சிருக்கேன். அவங்க அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை.
அவர் கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுது. அப்போது நம்ம பாவத்தை எல்லாம் அவர் மனசில் வச்சிருக்கிறார். இப்போது அந்த பாவம் மன்னிக்கப்படணும். எப்போ மன்னிக்கப்படும்? மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார். சரி, நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, உணர்ந்து மன்னிப்பு கேட்டீங்க, மன்னிச்சிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க தெரியும்? நீங்கள் மன்னிச்சிட்டாரு, எனக்கு நான் பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டேன், அவர் என்னை மன்னிச்சிட்டாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அந்த ஓனர்கிட்ட வந்தேன், ஐயா நீங்கள் நல்லவங்க தான், எல்லாம் செஞ்சீங்க, ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப தப்புன்ட்டேன் ஐயா. 10,000 எடுத்தேன், 5,000 எடுத்தேன், 3,000 எடுத்தேன், 2,000 எடுத்தேன், 1 ரூபா 2 ரூபா நிறைய எடுத்தேன், அதெல்லாம் ஞாபகம் இல்லை. என்னை ஒருத்தன் அடிக்க வந்த போது என்னை தள்ளிட்டு நீங்கள் அடி வாங்கினீங்க, இப்படி அன்புள்ள உங்கள் பாக்கெட்லேருந்து நான் இப்படி எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிங்கன்னு நான் அழுது மன்னிப்பு கேட்குறேன்னு வச்சுங்கோ. மன்னிப்பாரா? அவர் என்ன சொல்கிறாரு? அவர் இரக்கமுள்ள முதலாளி, நான் மன்னிச்சிட்டேன், இனிமே நீ செய்யாதன்றார். இவர் மன்னிச்சிட்டாரா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஓனர் மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் பெருமனால ஆண்டவர் மன்னிச்சிட்டாரான்னு தெரியாமலே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. நம்முடைய சபையில் பொறுத்தளவுக்கு நான் என்கிட்ட வந்தால் ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும், யார் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லித்தான் கொடுப்பேன். ஓகே வச்சுக்குவோம். இப்போ என் முதலாளி சொல்கிறார், நான் மன்னிச்சிட்டேன், நம்ம பாவம் செய்யாது. அவர் மன்னிச்சிட்டாரா இல்லையானு எனக்கு எப்படிங்க தெரியும்? முன்னால் நான் திருடினா கூட எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, திருடினாலும் சட்டை கொடுக்குறாரு, திருடினாலும் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இப்போ இப்படி மன்னிச்சிட்டாரு எனக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க தெரியும்? என் முதலாளி மன்னிச்சிட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை நம்புகிறேன். அப்படியே இயேசு உங்களை மன்னிச்சிட்டாரா இல்லையா எப்படி தெரியும்னா, யார் ஒருவர் மனந்திருமை மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள மன்னிக்கிறவர் தான். எப்படி தெரியும்னா 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன சொல்லுது பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், உணர்ந்து அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். இது வசனங்க, இது வசனம். இயேசு பிறந்தார், வசனம். இயேசு நமக்காக பாடுபட்டார், வசனம். இயேசு மரித்தார், வசனம். இயேசு உயிர்த்தார், வசனம். அதெல்லாம் நம்புறீங்கல்ல? அப்போ இதையும் நம்பணும். நான் பாவத்தை அறிக்கையிட்ட போது பாவத்தை மன்னிச்சுட்டு அநியாயத்தெல்லாம் நீக்கி என்ன சுத்தமாக்கிட்டார். எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும்னா, வசனம் சொல்லுது. எப்படி இந்த முதலாளி மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. அருமையான தேவஜனமே, நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்ச பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படின்னா மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும்போது இந்த வசனத்தின்படி அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்தமாக்கிறார். ஓகே, இந்த அனுபவம் பெற்ற பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் கடமைக்கு இல்லை, இல்லை ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் சேர்றதுக்கு இல்லை. இது ரட்சிக்கப்படுவதற்கு. இந்த ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் என்ன செய்தாராம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என்ன சொல்றாரு? இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். ஓகே, சபை என்பது பாடி ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய சரீரம். அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூடுகை தான் சபை. இதில் கொண்டு சேர்க்கிறார். சரி, சேர்த்தவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? எபிரேயர்கள் நிறுவனம் 10வது அதிகாரம் 24வது 25வது வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இப்போ சபையில சேர்த்துட்டாரு ஆண்டவர். சபையில ரட்சிக்கப்படுறவங்கள சபையில சேர்த்துட்டு என்ன விரும்புறாரு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்லணுமா.
என நாள் சமீபித்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் சமீபித்து வருகிறது. ஆகையினால சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு சொல்றார். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இது வசனங்க. நீங்க சபை கூடி வருதலை விட்டால் பாவம். பாவம். திருடக்கூடாது என்பது வசனம். திருடினால் பாவம். பொய் சொல்லக்கூடாது என்பது வசனம். பொய் சொன்னால் பாவம். சபை கூடிவதில் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லுகிறது வேதம். நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லுது. புத்தி சொல்லுங்க. ஏன்னா இயேசு வரப்போகிற நாள் வெகு சமீபம். புத்தி சொல்லுங்க. இப்போ சபை கூடுதலை விட்டுட்டா பாவங்க. பாவம். எனக்கு நிறைய பேருக்கு அது பாவம் மாதிரியே தெரியல. என்னமோ மாமியார் விட்டு போகிற மாதிரி நினச்சா போவோம், நினச்சா வரும். அது பாவங்கிறது போய். சரிங்க, சபைக்கு ஏன் வரணும்? சபை கூடுதலை விடக்கூடாது. ஓகே, சபை கூடுதலை விடக்கூடாது. இங்கே என்ன சொல்லுது பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். கவனமா கேளுங்க. நீங்க உங்க கையில பைபிள் இருந்தா பார்த்துங்க. தேவாலயத்துக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு ஏன் போறாங்க? சபை கூடுதலை விடக்கூடாது. அதனால சபைக்கு தேவாலய ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது உன் நடையை காத்துக்கொள். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சர்ச்சுக்கு போற, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, உன் நடையை காத்துக்கொள் சொல்லிட்டு, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிறோம். அப்போ மூடரும் பலியிடுறதுக்கு வந்திருக்காங்க. எங்க? சர்ச்சுக்கு மூடரும் வந்து பலியிடுகிறார்கள். விவேகியும் வர்றான், மூடரும் வர்றான். அவங்க பலியிடுற மாதிரி பலியிடாத. அப்படி பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். எப்படி? தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். யாரு? எங்க? தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கோ. மூடரும் பலியிட வந்திருக்காங்க. நீ மூடனுடைய காரியத்தை கத்துக்காத. நீ விவேகியா இருந்து அதுக்கேற்ற மாதிரி வாழு. மூடர் பலியிடுற மாதிரி பலியிடாத. உங்க வழியை நீ தெரிஞ்சுக்காத. ஏன்னா அந்த மூடருக்கு தாங்கள் செய்கிறது தீமை என்பது தெரியவில்லை. பலி செலுத்துறதுக்கு வந்திருக்காங்க. விவேகியும் வந்திருக்கிறான், மூடனும் வந்திருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனா மூடரும் பலி செலுத்த வந்திருக்காங்க. விவேகியும் வந்திருக்காங்க. விவேகிக்கும் மூடனுக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன், நல்லா புரிஞ்சுங்க. விவேகி தேவனை ஆராதிப்பதற்கு சபைக்கு வர்றான். அதே நேரத்தில் மூடனும் பலியிடுறதுக்கு வர்றான், மூடனும் பலி செலுத்த வர்றான். எப்படி அது அப்படின்னா, நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் தியானிச்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். போதும். என்ன சொல்ல பாருங்க. இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு சபைக்கு எல்லாரும் வர்றாங்க. இப்போ விவேகி என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குன்றான். எப்படி? தேவனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிற மூடனும் இருக்கிறான், விவேகியும் இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய விவேகி சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போதுன்னா, அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றத அந்த விவேகி தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு சொல்லி சபைக்கு வரானே, சந்தோஷமா. இப்ப பாரு, மூடனுக்கு இன்னைக்கு சபைக்கு போகணுமாக்கு, இன்னைக்கு சபையில் போகணுமாக்க, நான் போகலைன்னா என் மனைவி ஏதாவது சொல்லுவா, இல்லை பாஸ்டர் ஏதாவது கேட்பாரு, அதுக்காக சபைக்கு வந்தீங்க? மூடன். ஆனால் பலிசத்தை தான் வந்திருக்கிறார்.
பலி செலுத்தத்தான் வந்திருக்கிற. ஆனா நீ மகிழ்ச்சியா வரல, ஏதோ கடமைக்கு வந்திருக்கிற. ஆனால் தேவனை நேசிக்கிற விவேகம் உள்ளவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு எனக்கு போகணும், எனக்கு சந்தோஷமா இருக்குது, அப்படிலாம் வருவாங்க. நீங்க எப்படி வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சந்தோஷமா வந்தீங்களா, இல்ல கட்டாயத்தின் மேல் வந்தீங்களா? இல்ல பாஸ்டர் தான் நினைப்பாரா, இல்ல நம்ம போகலன்னா அடிக்கடி விழுன்னு நினைச்சீங்களா? எப்படி, எதுக்காக வந்தீங்க? ஆலயத்துக்கு தான் வந்தீங்க, சபை கூடுதல் விடக்கூடாதுன்னு தான் வந்தீங்க. ஓகே, மூடனும் வந்திருக்கிறான் பலியிட. ஆனால் விவேகி சர்ச்சுக்கு போனோம்னு சந்தோஷப்படுறான். இன்னைக்கு சபைக்கு போகணும்பா, ஓ இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா மூடனுக்கு சந்தோஷம் வராதுங்க, சூழ்நிலைக்கு வந்திருப்பான். நீங்க சந்தோஷத்துல வந்தீங்களா, இல்லை? எப்படி விவேகம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இன்னைக்கு சபை கூடுதலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க சூழ்நிலைக்காக வந்தீங்க, இல்ல கட்டாயம் போகணுமேங்கிறதுக்காக வந்தீங்க, இல்ல நான் பாஸ்டர் வருத்தப்படுவார் நினைச்சு வந்தீங்க, இல்ல என் மனைவி தொல்லை தாங்கலன்னு வந்தீங்க அப்படின்னு நினைச்சா யார் தெரியுமா? நீங்க வந்தீங்க ஆலயத்துக்கு தொழுது கொள்ள தான் வந்தீங்க. மூடன் மூடன். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? சந்தோஷம் வர வேண்டாமா? சந்தோஷமாய் வந்தவன் விவேகம் உள்ளவன். என்ன போய் நேசித்து ரட்சித்து சபைக்குள்ள சேர்த்தாரு, என்ன சந்தோஷம், இன்னைக்கு சபைக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வருவான். மூடனுக்கு சந்தோஷம் வராது, ஏதோ சபைக்கு போகணும், போய் தான் ஆகணும், வர வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விவேகம் உள்ள மனுஷன், தேவனை நேசிக்கிற மனுஷன், சபை கூடுதல் விடக்கூடாது என்று சொல்லி வாஞ்சிக்கிற மனுஷன் சந்தோஷமா வருவான். ஆனால் மூடன் சூழ்நிலைக்காக இல்லை கட்டாயத்தின் சாதனக்காக வருவான். ஒன்று. ரெண்டாவதாக சங்கீதம் 84:10, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஓஹோ, என்ன சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன். தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். எதுக்கு? தேவனுடைய ஆலயம் எப்ப திறக்கப்படும், எப்ப நம்ம போலாம் அப்படின்னு காத்திருப்பாங்க. தேவனுடைய ஆலயத்தை யாரு காத்திருப்பாங்க? தேவனை நேசிக்கிறவங்க. தேவனை நேசிக்கிறவங்க. என்ன போய் ரட்சித்தாரு, என்ன போய் நேசித்து ரட்சித்தாரு. ஐயோ, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கு, என்ன போய் நேசித்து ரட்சித்து சபைக்குள்ள சேர்த்தாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ போவேன், எப்போ இன்னைக்கு காலைல 9 மணிக்கு ஆராதனையா, நான் உடனே அந்த நேரத்தில் நான் போகணும் அப்படின்னு நினைச்சு வர்றான் பாருங்க. வேகி ஆலயத்தில் உணர்ந்து வர்றான்னு அர்த்தம். அவங்க சந்தோஷத்துல வர்றாங்க, சந்தோஷத்துல வர்றாங்க. தேவ சமூகத்துக்கு போகணும்பா, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போறேன். உங்க மாமியார் வீட்டில் உங்களுக்கு நல்லா செய்யறாங்கன்னு வச்சுங்க, எப்படி போவீங்க? போகும்போது போகவே மாட்டீங்க போல. இப்ப போனா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அதை வாங்கி தர்றாங்க, இதை வாங்கி தர்றாங்க. என்ன நினைப்பீங்க? எப்படி உங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, ஆமா போகலாமான்னு. போகலாமா நான் கேட்டேன், நான் இதோ போறப்பலாம். எப்போ? நாளைக்கு வேணாம், இன்னைக்கே போவோம். ஏன்? மாமியார் வீட்டில் அவ்வளவு நேசம் அவர் தந்துருக்காங்க. என் ஆண்டவர் மேல நேசம் இருக்கிறவன் சபை கூடுதல் எப்போ ஆரம்பிக்கும் நினைச்சு உடனே வர்றவனா இருப்பான். மூடன் எப்போ வருவான் தெரியுமா? எப்ப வேணாலும் வருவான். ஆனா விசுவாசி தானா? விசுவாசி தானா? விசுவாசி தான். தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கோ. மூடன் வர்றான் பலியிட, ஆனா நீ கேர்ஃபுல்லா இரு, அவன் காரியத்தை கத்துக்காத. அது அவர்களுக்கு தீமை என்பதை அறியாமல் போய்விட்டார்கள். தீமைன்னு தெரியல. விசுவாச சௌரிய சௌர்ணை கேள், சபைக்கு வந்திருக்கிறல்ல, தேவனை நேசித்து வந்தது உண்மைன்னா, என்னை நேசித்து ரட்சித்தாரு, சபை கூடுதலை விடக்கூடாதுனாரு, நான் சபைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி. எத்தனை மணிக்கு வந்த? 9 மணிக்கு சபைன்னா 9 மணிக்கு நீ காத்திருந்து உள்ள வந்தா நீ யார் தெரியுமா? தேவனை நேசிக்கிறவன், நேசிக்கிறவன். ஆனால் எப்ப வேணாலும் வரலான்னு வர்றீங்களே, அது என்னது?
தேவனை நேசிக்கல, மூடபுத்திரன், மூடன். ஆனா ஆண்டவர் சொன்னார், அவன் பிந்தி வர்றான், நீயும் பிந்தி வந்துடாத, அவன் காரியத்தை கத்துக்காதன்றாரு. அவன் காரியத்தை கத்துக்காத. நான் இத்தனை மணிக்கு வர்றேன், அவன் அத்தனை மணிக்கு தானே வர்றான், நான் இத்தனை மணிக்கு வர்றேன், அவன் அத்தனை மணிக்கு தானே வர்றான், அப்ப நான் வரக்கூடாதா? சொல்லாத, அப்படி கத்துக்காதேன்றார். ஏன்னா அவர்கள் செய்கிறது எப்படிப்பட்டதா? அநியாயம். அதை கத்துக்காதன்றார். ஆனா பலியிட தான் வந்திருக்கிறான், சபைக்கு தான் வந்திருக்கிறான். எத்தனை மணிக்கு வர நீ? தேவனை நேசிக்கிறவன், ஆலயத்தின் மேல வாஞ்ச உள்ளவன், சபைக்கு போனா சந்தோஷப்படும். 1, 2, எப்போ சர்ச்சு திறக்கும், எப்போ போலாம் உள்ள, அப்படின்னு நினைப்பான். நம்ம எல்லாம் அப்படியா நினைக்கிறேன்? விவேகிங்க, தேவனை நேசிக்கிறவங்க எப்போ திறக்கும் நம்ம முன்னால போலாம் நினைப்பான். தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருந்தா, சபையை தொழுது கொள்ள தானே வச்சிருக்காரு. தேவனுடைய ஆலயத்தின் மேல நீங்க வாஞ்சியா இருந்தா, 1 வர்றத சந்தோஷமா எடுத்தீங்க, சந்தோஷமா போனோம் இன்னைக்கு சபைக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைச்சு வர்றவங்க விவேகி. மற்றபடி இதே கடமை போய் தான் ஆகணும், இல்லாட்டி பாஸ்டர் ஏதாவது கேட்பாரு, இல்லைன்னா நமக்கு நஷ்டம் வரும், அப்படி நினைச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, நீ மூடபுத்திரன். நீ செய்வது அநியாயம் என்பது உனக்கே தெரியல, உனக்கே தெரியல. ஆனா சொல்றாரு, எப்பா மூடபுத்திர பலியிடுற மாதிரி நீங்க பலியிட்டாதீங்கப்பா, அவங்க காரியத்தை கத்துக்காதீங்கடாப்பான்றாரு. அவங்க செய்யற காரியத்தை கத்துக்காதீங்க. அவன் பிந்தி கூட வருவான், அவன் வர்ற மாதிரி நான் வரேன்னு சொல்லாத. தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சி உள்ளவன் எப்ப திறக்கும், எப்ப ஆலயத்தின் வாசல்ல காத்திருக்கான்னு சொல்லி வாங்க காத்திருப்பான். சோ விவேகிங்க, தேவன் மேல நேசமும் ஆலயத்தின் மேல சபை கூடுதல் மேல நேசம் உள்ளவன் எப்படா திறக்கும் போலாம் நினைப்பான். மூடன் எப்ப வேணாலும் வருவான். நீங்க யாருன்னு பாத்துங்க. சரி, இப்ப வர்றாங்க, சரியா வர்றாங்க. 122ஆம் சங்கீதம் 3ஆவதாக. எருசலேம் இசைவழிப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரத்தார், இஸ்ரவேல்ல தான் தேவனுடைய ஆலயம் இருக்கு. அந்த ஜனங்களாகிய கோத்திரத்தார் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போவாங்க. இப்போ எப்போ ஆலயம் திறக்கப்படும் அப்படின்னு நினைச்சு வாஞ்சியா வர்றாங்களா, அவங்க தேவனுக்கு பிரியமானவங்க. அட எப்பவும் போலாண்டா, சபைக்கு தானே போகணும், அட்டனஸ் தானே கொடுக்கணும், பாஸ்டர் முகத்தை பார்த்துட்டு நான் வந்துட்டேன் பாஸ்டர்ன்னு சொல்றதுக்கு தானே போகணும் அப்படின்னு பிந்தி வந்தா நீ மூடன், மூடன். இந்த வசனம் சொல்லி பாருங்க. 3வது, கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அப்போ இங்க எதுக்கு வரணும்? முதல்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். சபை கூடுதலை விடக்கூடாது. எதுக்கு தான் சபை கூடுதல் வரணும்? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க. இப்போ இங்க நடத்துறவங்க சாம்சனா இருக்கட்டும், மோசஸா இருக்கட்டும், இங்க வந்த உடனே இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், சபைக்கு. தேவன் நமக்கு உணர்த்துகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், குறையாக இருந்தாலும், குற்றங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட சுத்தமாக்கிங்க அப்படின்னு சொல்லி முதல்ல தங்களை சுத்தப்படுத்த வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கிங்க. சுத்தமான உடனே என்ன நடக்குது? அவங்க தேவனை துதிப்பார்கள். தேவனுடைய நாமத்தை சொல்லி 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 துதிப்பார்கள். அதைத்தான் சொல்றாரு, கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். நீங்க இந்த ஸ்தோத்திர வேளைகளுக்கு தேவனை துதிக்கிறாங்களே, இந்த நடத்துற சகோதரர்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம இப்படி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், வல்லவர், பெரியவர், உன்னதமானவர், சர்வ வல்லம் உள்ளவர், அப்படிலாம் நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கிறாங்களே, அந்த நேரத்தில் இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறீங்க? தேவனை நேசிக்கிற விவேகி உத்தமமான ஒரு கூட்டத்தார் துதிக்கிறதுக்கு போவாங்க, தேவனை துதிக்க போவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த துதிக்கிற நேரத்தில் வர்றீங்க? எத்தனை பேருங்க வர்றீங்க? ஏன் வர முடியல? மூட புத்திரர்கள், மூடர்கள். ஆனா வந்திருக்கீங்க, வந்திருக்கீங்க. வரல நான் சொல்ல,
பலியிட தான் வந்தீங்க, ஆலயத்துக்கு பலியிட தான் வந்தீங்க. ஆனால் துதிக்கணுங்கிற எண்ணம் வரலையே. வந்தது யாருக்கு தெரியுமா? தேவனை நேசிக்கிற விவேகிகளுக்கு. உத்தமமான ஒரு கூட்டம் இருக்கதாங்க செய்து, எல்லாரும் இருக்கு நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் இல்லை. தேவனுடைய சபைக்கு போனோம்னா ஓடி ஓடி வர்றவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? அருமையான சௌரிய சௌரனே கேள், நீ தேவனை துதிக்கிற அந்த நேரத்தில் நீ வந்துட்டியா? தேவனை துதிப்பதற்காகத்தான், ஸ்தோத்தரிப்பதற்காக தான் போகும். ஆனா துதிக்கிற நேரத்தில், தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற நேரத்தில் நீ வந்திருந்தால் நீ யார் தெரியுமா? தேவனுக்கு உத்தமமாக வாழக்கூடிய விவேகம் உள்ள கூட்டத்தில் இருக்காங்க அர்த்தம். இதாங்க சபைக்கு வரணும், இதுக்கு தான் சபைக்கு வரணும், இதனால தான் சபைக்குள்ள சேர்த்தாரு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ பிரசங்கம் தாண்டா சபை, பிரசங்கம் கேட்கறதாண்டா சபைக்கு வருது. அது மட்டும் இல்லைங்க, சபை கூடுதலை விட்டு விடாதே. சபைக்கு போனோம்னாலே ஒரு சந்தோஷம் வரணும். இன்னைக்கு சபைக்கு வர்றது எத்தனை பேர் இழுத்து போடா சபைக்கு போ, நாங்க ரெடியாகு போ, எத்தனை பேரை இடிச்சு இடிச்சு தள்ள வேண்டியிருக்கு. காரணம் தேவன் மேல அன்பு இல்லைங்க. என் ஆண்டவர் என்னை நேசித்து ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்தாரு. நான் இப்படி இல்லவா சபைக்கு போனோம், ஆனந்த சத்தத்தோடு அவர் சமத்துக்கு போகணுமே, ஐயோ நான் போகணுமே, முன்னால போகணுமேன்னு சொல்லி முன்னால் வருவான், காத்திருப்பான். உள்ள வரும்போது தேவனை துதிக்கிற நேரத்தில் இருப்பான். புரிஞ்சுக்கங்க, நீங்க எப்ப வரீங்க? துதிக்கிற நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்க விவேகம் உள்ளவங்க. என்னை தேவன் நேசித்து ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டவர் நான் துதிக்கணுமே அப்படி நினைச்சிங்கன்னா நீங்க உத்தமமானவர்கள், விவேகம் உள்ளவர். சரி, துதிக்க வரல அப்படின்னு நான் அர்த்தம். மூடர்கள் பலியிட வருகிறார்கள், அவங்க காரியத்தை கத்துக்காத. அவன் அந்த துதிக்கிற நேரத்தில் வரமாட்டான். அவன் வரலாம் கூட, நீ வராம இருக்காத. அவன் தான் வரல, அதனால நீ வராம இருக்காத. அவனே வரலையே, அப்ப நான் ஏன் போகணும் சொல்லாத. அவர்கள் என்னவா தாங்கள் செய்வது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அறியாம இருக்கிறாங்க, செய்ய முடியாது. மூடம் அது அவங்களுக்கு தீமைன்னே தெரிய மாட்டேங்குது, தீமைன்னே தெரியல. நான் தான் அட்டன்ஸ் கொடுத்துட்டேன்ல, பிரசங்கத்துக்கு போயிட்டேன்ல, அது போதாது. அதுதான் சபை கூடுதலா? அதுதான் சபை கூடுதலா? சபை கூடி வரணும், நான் என்ன சந்தோஷமா வரணும். துதிக்கிற நேரத்தில் வர முடியலையே. காரணம் என்ன தெரியுமா? மூடர்களா இருந்து நம்மளும் பலியிட போறோம்னு சொல்லி வந்துட்டீங்க. சீக்கிரம் போறணுமேங்கிற எண்ணம் வரல. அவன் சீக்கிரம் வரணும், என் தேவனை துதிப்பாங்க. ஐயோ பாவ மன்னிப்பு பெற்ற உடனே தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி துதிப்பாங்க. அந்த நேரத்தில் போகணுமேன்னு சொல்லி வர்றான் பாருங்க, அவன் விவேகமுள்ள புத்திரன். விவேகமுள்ள புத்திரன் அந்த நேரத்தில் வர முடியாது, நம்மளால வர முடியாது. மூட வரமாட்டான், ஆனா பலி செலுத்த வருவான். சபைக்குள்ள வருவான், சபைக்குள்ள வருவான். மூட புத்திரன். ஓகே, 3-4வது வசனம் பாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது 24வது வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். சரி, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. சபையில சேர்த்தாச்சு. அதான் சொல்லு, உண்மையாய் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்னே? ஆவியை பெற்றுக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நம்ம ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது வந்தாச்சு, பாட்டு பாடி துதிச்சு எல்லாம் பண்ணி தேவனை சோத்தரித்து எல்லாம் முடிஞ்சிச்சு. பைபிள் வாசிக்கிறீங்க, சாட்சி சொல்றீங்க. அடுத்தது என்னது? ஆராதனை. ஆராதனை யார் ஆராதிக்கணும்?
தேவனை எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். அந்த தொழுகையின் மேல் பிரியமா இருக்காரு. ஆமா, அந்த ஆராதனைக்கெல்லாம் வந்துடுவீங்களா நீங்க? சபை கூடுதலை விடக்கூடாது, சபை கூடுதலை விடக்கூடாது. அந்த ஆராதனைக்கு வந்துடுவீங்களா? ஆவியோடு உண்மையோடும் தொழுகையோடு பிரியம் இருக்கு. அதுக்குதான் உங்களை சபையில சேர்த்தாரு. அதுக்குதான் சபை கூடுதலை விடாதேன்னாரு. ஆனா நீங்க வர்றது எப்போ? ஆராதனை முடிஞ்ச பிறகு பாஸ்டர் இப்பதான்டா பிரசங்கத்தை ஆரம்பிப்பார், இப்ப போலாம். அப்படியா? அப்படி நினைச்சு பிந்தி வந்தீங்கன்னா நீங்க மூடன். தேவனை தொழுது கொள்றதுக்கு தாங்க ஒருத்தர் உங்களை சபைக்குள்ள சேர்த்து வச்சிருக்காரு. தேவனை தொழுது கொள்றதுக்கு தான் சேர்த்து வச்சிருக்காரு. அதுவும் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொல்லி நினைச்சு வச்சிருக்காரு. ஆனா வாழ்க்கையில நீ சபைக்கு எப்ப வர்ற? சபைக்கு எப்ப வர்ற? மூடர் பலியிடுவது போல் பலியிடாத, அதை கத்துக்காதன்றது. அவங்க செய்யற காரியத்தை கத்துக்காத. அவர்கள் செய்வது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். ஆராதனைக்கு வர முடியாது. இவங்க தான் என்ன ஆராதனை பண்றாங்க? நீ ஆராதனையில ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளு. அவங்க கர்த்தருடைய ஆவியானவர்கள் அவங்களுக்கு சொல்றபடி ஆராதிப்பாங்க. நீ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளு. கர்த்தரை ஆராதிக்கத்தான சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. இங்க ஆராதனைக்கு வந்தா எப்படி ஆராதிக்கணுமா? சங்கீதம் 100:2 மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். நீங்க ஆராதனை பண்ணும்போது எப்படி ஆராதனை பண்ணுங்க? ஆராதனைக்கு எல்லாரும் வந்துடுறீங்களா? நீங்க ஆராதனை நேரத்தில் இங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க யார் தெரியுமா? தேவனை நேசிக்கிற உத்தமமான கூட்டம். சபைக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்காரு, ஆராதிக்கத்தான் கொண்டு வந்திருக்கிறார். நேசித்து செய்றீங்க. ஆனா ஆராதனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாலே மூடபுத்திரன். கர்த்தரை ஆராதிப்பதுக்காக தான் சபை கொண்டு வந்தார். சபை கூடல விடாதனார். சபை கூடல வச்சிருக்கதே அதுக்கு தான், ஆராதிக்கத்தான். ஆனா ஆராதனையில மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணுமா? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணுமா? நீங்க எப்படிங்க ஆராதிப்பீங்க? மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்பீங்களா? இல்ல. சிலர் வடை சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறவன் நல்ல கைத்தட்டி உற்சாகமா ஆராதிப்பான். ஓ அப்படின்னு சொல்லி கைய எல்லாம் அசைச்சு ஆராதிப்பான். ஆனா சிலர் இருப்பாங்க பாருங்க, எதுக்கு வந்தவங்க? ஆராதிக்கவா? இன்னும் சிலர் உற்சாகமா தட்டுவாங்க, சிலர் அபிநயம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை நம்ம என்ன சகல ஜனங்களை கை கட்டி கர்த்தரை ஆராதி. எப்படி ஆராதிக்கிற? யாருக்கு உற்சாகம் இருக்குதோ அவன் நல்ல உற்சாகமா கை தட்டுவாங்க. ஆவியில் நல்லா நிறைஞ்சு ஆராதிப்பாங்க. உற்சாகம் இல்லாதவனால முடியாதுங்க. ஆனா ஆராதிப்பான். சோத்திரம் 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 சோத்திரம். நீங்க எப்படிங்க? நீங்க எப்படி? மூடபுத்திரன் ஆராதிக்க வந்திருக்கான். அவன் எப்படிதான் இருப்பான் தெரியுமா? உற்சாகம் இல்லாம பானையில தண்ணி ஊத்தி அரிசி போட்டாச்சு, உலை மூடியாச்சு. இந்த உலை மூடி குதிக்கும், உலை மூடி குதிக்காது, அப்படியே கிடக்கும். ஏன் அப்படின்னா அந்த தண்ணி எப்போ கொதிக்குதோ அப்போ உலை மூடி கடன்னு கொதிக்கும். அப்போ உள்ள அது கொதிக்கலன்னு வச்சிங்க, இந்த உலை மூடி போட்டதா இருக்கு. உள்ள உனக்கு ஆனந்தமும் ஆண்டவரை சந்தோஷமா ஆர்ப்பரித்து ஆராதனை செய்யணுங்கிற ஏக்கமும் அன்பும் ஆசையும் உள்ள இருந்துச்சுன்னா தேவன் நல்ல சந்தோஷமா பாடி ஆராதிப்ப. கை தட்டுறது எப்படி இருக்கும் தெரியுமா? ஓசையா இருக்கும். ஆனால் நீ எப்படி ஆராதிக்கிற? தேவனை ஆராதிக்க தான் வந்தா, மூடபுத்திரனை ஆராதிக்க தான் வந்திருக்கிறான்.
நீ ஆராதனைக்கு வரலனாலே நீ தேவனை தொழுது கொள்றது வேஸ்ட், சபை கூடுதலுக்கு வர்றதே வேஸ்ட். எங்க சபை கூடுவதுங்கிறது வெறும் பிரசங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ளதுதான். அதான் சபை கூடுதல். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடை காத்துக்கொள். தேவாலயத்துக்குன்னா எதுக்கு போறோம்? சபைக்கு நம்மளை சேர்த்திருக்கார், சபை கூடுதலுக்கு போறோம். ஏன் போறோம்? தேவனை துதிக்க, ஆராதிக்க. ஆனா எப்படி வரணும்? சந்தோஷத்தோடு வரணும். எப்படா ஆலயம் திறக்கும் நினைச்சு வரணும். சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு இன்னைக்கும் போக வேண்டியிருக்கு பேர். எனக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டான் டூருக்கு, ஆனால் கூட நான் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ எங்க மூடர்கள் வழியில வந்திருக்காங்க, மூடர்கள் வந்திருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க இந்த ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆவியோடு உண்மையெல்லாம் தொழுது கொள்ள மாட்டாங்க. தாங்கள் செய்வது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். செய்ய வேண்டியது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறியே, மூடனா இருக்கிறபடினால செய்ய மாட்டேங்கிறியே, அது தீமைன்னு உனக்கு தெரியலையே. உண்மையான விவேகி என்ன போய் நேசித்து ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்தாரு. எங்க உங்க ரட்சிப்பை பற்றி என்னைக்காவது யோசிப்பீங்களாங்க? எவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்புங்க, விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு. அதை என்னைக்காவது யோசிப்பீங்களா? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நல்லவர் இருக்காங்களே, நன்மை செய்கிறவங்க இருக்காங்களே, பக்தி உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டு என்ன போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, என்ன போய் கண்டீங்களே. ஐயோ, நான் யார் ஆண்டவரே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் அப்படி சொல்கிறேன். நான் தினம் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும் நான் யார். நான் அக்கிரமத்திலும் அக்கிரமக்காரன், அசுத்தத்திலும் அசுத்தமானவன். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி. ஒருவேளை என் நண்பனுக்கு, உயிர் நண்பனுக்கு இன்னர் அவுட்டர் மேட்டர் தெரியலாம், அவனுக்கு தெரியாத காரியங்கள் கூட தேவனுக்கு தெரியும் நான் செஞ்சது. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்னை அழிச்சிருக்கலாமா? நான் அழிக்கலைங்க, அழிக்கிறேன். என்ன தெரிந்து கொண்டார? எப்படிங்க அது? என்ன தெரிஞ்சு கொண்டதுனால பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பலியாக்கி என்ன தெரிஞ்சார். ஐயோ அற்புதராஜ், பாவத்தின் வெளியே வா அப்படின்னா தேவனுடைய அன்பு நம்ம ருசித்து பார்க்க முடியாதுங்க. என் மகனை உனக்கா பலியாக்குறேன்பா. இயேசு கிறிஸ்துவோ எனக்காக பலியாகி அத்தனை பாடுகளை பட்டு என்னை மீட்பதற்கு தன்னையே பலியாக்கினார். யோசித்து பாருங்க. இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்களாங்க? நான் தினம் காலையில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எத்தனையோ நல்லவங்க உண்டு, சன்மார்க்கர் உண்டு, ஆனால் என்ன போய் தெரிந்து கொண்டீங்களே. ஐயோ, அழிக்காம என்ன போய் தெரிந்து கொண்டீங்களே. உங்க என்ன மீட்பை மகனோ பலியாக்குறீங்க, மகனோ இப்படி பலியாகினாரு அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பாடுகளெல்லாம் யோசிச்சுட்டு சொல்லுவேன், நான் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முடத்தில் அன்பு கூற ஆண்டவன்னு சொல்லுவேன். கவனமாக கேட்டுங்க. இப்போ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தவறான நடத்தை உள்ளவள் வச்சுக்குவோம். தவறான நடத்தை உள்ளவள். ஒருத்தனை அல்ல, 4-5 பேரை லவ் பண்ணுறான். விட்டு ஒருத்தனை விட்டு லவ் பண்ணுறான். 5 பேரை லவ் பண்ணிட்டான். இப்போ அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டா. யாரோ சஜஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ரட்சிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பையன் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு போனால் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணா ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லு. ஆனால் முதல்ல ஒரு 4-5 பையனை லவ் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவன் கட்டுவானா? எங்க இப்போ மனம் திரும்பிட்டா, கட்டுவானா? 4-5 பேரோட போனவா அவளை நான் கட்டாமா? இல்லையப்பா, மனம் திரும்பிட்டால, இன்னும் தவறு செய்யலவா, நான் கட்டணுமா? கட்ட மாட்டாங்க. ஆனால் நான் யார்? பாவியிலும் பாவி.
அப்படிப்பட்ட என்ன ரட்சித்தது மட்டும் இல்லை, ஏன் கூட உடன்படிக்கை பண்ணார் பாருங்க. என்ன நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நான் எப்படி வாழ்ந்தேன்னு அவருக்கு தெரியுமே. இப்படிப்பட்டவங்க கூட நான் உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு நினைக்கலையே. அப்படிப்பட்ட ஏன் மேல அன்பு வச்சு நினைச்சாரு. எவ்வளவு அன்பு ஐயா, எவ்வளவு அன்பு. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தாங்க உள்ள கொண்டு வந்தாரு. என்னைக்காவது யோசித்தீங்களா? கேஷுவலாக நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, இது வந்துட்டு ஒரு அந்த டீப்பான அன்பை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் புரியலைன்னு அர்த்தம். அதனால தான் கேஷுவலாக உங்கள் வாழ்க்கை இருக்கு. புரியுதுங்களா? அந்த டீப்பான ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்கல. ஆனால் உண்மையாக நேசித்து வர்றவன், எப்படி தேவனுக்கு பலியிட வர்றவன் இதெல்லாம் யோசிப்பான். என்ன போய் நேசித்து சபைக்குள்ளே சேர்த்தாரு. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன், ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி உணர்ந்து மகிழ்ச்சியோடு ஆராதிப்பான். அவன் யார் தெரியுமா? விவேகி, சுத்தம் உள்ளவன். ஆனால் மூடம் வருவான், அதை பற்றி நினைக்க மாட்டான். சும்மா ஆராதனையில் இப்படியும் தட்டுவாங்க, இல்லைன்னா இப்படியும் கட்டுவாங்க. இல்லைன்னா இந்த சொல்லுவாங்க தெரியுமா, பராக்க பார்க்குறேன். இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க. இந்த வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு. அவங்கெல்லாம் தேவனை நேசித்து வரல, மூடர்கள். வந்தாங்க, பலியிட தான் வந்தாங்க, ஆனால் அவங்க பலியிட வரலையே. அவங்க மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறாங்க, தேவனை நேசித்து ஆராதிக்க மாட்டாங்க. 4. 5ஆவதாக இப்போ ஆராதனை முடியும் போது என்ன செய்வாங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23 வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து. இப்போ ஆராதனை வேளையில நம்ம காணிக்கை போடுவோம். எது சபை கூடுதலை விட்டுறாதீங்க. சபைக்கு வர்றோம், காணிக்கை போடணும். ஆனால் என்ன சொல்றார் ஆண்டவர்? பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. என்ன சொல்றாரு யோசித்து பாருங்க. இப்போ ஆண்டவர் சபையில சேர்த்துட்டாரு. சேர்க்கப்பட்ட நாம் தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும். நம்ம வெறுங்கையா வரக்கூடாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. உங்களை ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நீங்க காணிக்கை கொண்டு வரணும்னு இருக்குது. நீங்க கொண்டு வந்து போடுறீங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால் அங்கே வச்சிரு, ஒப்புரவாயிட்டு பார்த்து போடு. எத்தனை பேர் எப்படி போடுறோம்? மூடன் பலி செலுத்துறான், காணிக்கை போடுறான். எனக்கு அவளை பிடிக்காது, எனக்கு இவனை பிடிக்காது, இப்படிப்பட்டவன்லாம் என் லைக் இல்லை, அப்படிப்பட்டவன் லைக் இல்லை, எத்தனை பேர்ட்ட கசப்பு வச்சுட்டு காணிக்க போடுறேன். ஏத்துக்குவாரா? மூட புத்திரன் பலியிடுவது போல பலியிடாது. ஆண்டவர் சொல்றாரு, மூடன் பலியிடுவது போல் பலியிடாதே. அவன் காணிக்க செலுத்த வந்திருக்கிறான். ஆனா அவங்க மேல குறை, இவங்க மேல குறை. அவங்கள பிடிக்காது, இவங்களை பிடிக்காது, இவங்களை எனக்கு பிடிக்கும், இப்படிலாம் சொல்லி நினைச்சிட்டு வந்து காணிக்க போடுறான். ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூடபுத்திரன். உண்மையாய் தேவனுக்கு பலி செலுத்துறவன் யார் மேலையும் கசப்பு வைக்காம காணிக்க போடுறவனா இருப்பான். என்ன சொல்றீங்க? யோசித்து பாருங்க. யார் மேலே கசப்பை வச்சுக்கிட்டு காணிக்க செலுத்துறீங்களா? ஆராதனையில வந்து காணிக்க செலுத்துறீங்களா? நீங்க மூடபுத்திரன். ஆண்டவரே சொல்றார், ஏத்துக்க மாட்டாரு. இப்ப காணிக்க செலுத்தும் முன்னால நீ யாரும் குறை இருக்கான் பாரு, போய் ஒப்புராயிட்டு வந்து போடுது. நமக்கு யார் மேலேயும் குறை வரக்கூடாதுங்க, யார் மேலேயும் குறைக்கூடாது. ஆனா குறைய வச்சுக்கிட்டு தானே வந்து காணிக்க போடுற. குறைய வச்சுக்கிட்டு ஏத்துக்குவாரா? கத்தர் ஏத்துக்குவாரா? பலிதான் செலுத்துறீங்க, ஆனா மூட செலுத்துறது போல செலுத்துறீங்க. மூடன் எப்படி பண்ணுவான்? எல்லாத்தையும் கசப்பு வச்சிருப்பான். நானும் காணிக்க போடுகிறேன் போ. ஆண்டவர் உடனே ஐயோ அள்ளி போட்டாங்கப்போ, தோத்துறோம் தோத்துறோம்னு ஏத்துக்குவாரோ? உன் பலியை ஏத்துக்குவாரா?
யார் மேல கசப்ப வச்சுக்கிட்டு நீ காணிக்க போட்டா ஏத்துக்குவாரா? மூடன் பலியிடுகிறான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு நடே காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல் பலியிடாது படிக்க. அவன் பலியை கத்துக்காத, தெரிஞ்சிக்காத. அவன் அப்படித்தான் செய்வான். அவங்க செய்ற மாதிரி செய்யாதன்றார். அது தீமை என்று அவர்கள் அறியா. அது தீமைங்க. நீங்களும் அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா தீமையை நீங்களும் செய்றீங்கன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? நீங்க மூடர்களா இல்ல உத்தமமான விவேகம் உள்ள பிள்ளைகளா? யோசித்து பாருங்க. பலி செலுத்த வேண்டியது அவசியம். காணிக்க பலி செலுத்த வேண்டியது அவசியம். காணிக்க செலுத்த வேண்டியது அவசியம். காணிக்க போடுறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மூடர் பலியிடுவது போல் பலியிடாது. அவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன், இவகிட்ட பேச மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவன் எனக்கு பிடிக்காதுங்க, இவன் என்ன பிடிக்காதுங்க. ரைட்டு, பிடிக்காதுல்ல, பிடிக்காம காணிக்க போடுறிய ஒத்துக்குவாரு ஆண்டவரே? மூடர் பலியிடுவது போல் பலியிடுது. உன் காணிக்க ஏத்துக்குவார? அவங்களே போடுறாங்க, நான் போட்டேன் என்னங்க? அவங்க காரியத்தை நீ கத்துக்கிட்டிய. மூடர் பலியிடுவது போல பலியிடுற. 5 6 எபேசியர் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சரி, 5 என்ன படிச்சோம்? அதாவது யாவரோடும் சமாதானமாக இருந்து நீங்கள் காணிக்க செலுத்தணும். தேவன் சபையில் ஒன்று சேர்த்துருக்காரு, சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. சேர்த்தவர் காணிக்கையும் கொடுக்கணுன்றார் எல்லாரோட. ஆனால் கசப்பு வச்சுக்கிட்டு போடாதீங்க. யாவரோடும் சமாதானமாக இருந்து காணிக்க செலுத்துங்க. கசப்பு வச்சு காணிக்க செலுத்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டார். அவனே அப்படி செய்கிறான், இவளே எப்படி செய்கிறான், நான் செய்யக்கூடாதா அப்படிலாம் போடாதீங்க. மூடர் காரியத்தை கற்றுக்காதீங்க. சரி, இங்கே கவனிங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம். தேவன் தீர்மானித்தார். எதை தீர்மானித்தார்ங்கிறது அப்புறம். இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு பிதா. சொல்லிட்டு உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. யாருடைய அனந்த ஞானம்? தேவனுடைய அனந்த ஞானம். அது எங்க இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு. அப்படிப்பட்ட அனந்த ஞானமானது இப்பொழுது எப்படி வரதான் வெளியே? சபையின் மூலம் வெளிப்படுத்துறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அவருடைய அனந்த ஞானம், தேவனுடைய அனந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்துச்சு. அத அநாதி தீர்மானத்தின்படி என்ன பண்றாரு? உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவருடைய அனந்த சபையின் மூலமாக இப்ப சொல்றாரு. எதை சொல்றாரு? சபைக்கு வெளிப்படுத்துறாரு. எதை வெளிப்படுத்துறாரு? உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானம். அது யார்கிட்ட இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. அதை இப்ப சபைக்கு வெளிப்படுத்துறாரு. அதனால சபை கூடுதலை விடக்கூடாது, சபை கூடுதலை விடக்கூடாது. இப்ப நீங்க வெளிப்படுத்துறாரு உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. என்ன செய்வீங்க? எதுக்கு தாங்க வெளிப்படுத்தணும்? வாழ்றது தானே. சும்மா வெளிப்படுத்தி என்ன பிரயோஜனம்? தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தை, உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கு அதிகாரத்துக்கும் அவருடைய அனந்த ஞானமானது இப்பொழுது சபையின் மூலம் வெளிவருது. சரியா? புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். இப்ப பாருங்க, கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து போவோம் வாருங்கன்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஓஹோ, அன்னைக்கு சீயோனிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் கர்த்தருடைய வேதம் புறப்பட்டது. இப்ப எங்கிருந்து வருது வேதம்?
சபையின் மூலம் வெளிப்படுது. சபையின் மூலம் வெளிப்படுது. எதுக்கு வர்றாங்களாம்? தேவனுடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள்னு சொல்லி எதுக்கு கூப்பிடுறாங்க? அவர் தமது வழிகளை நம்ம போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார். அப்ப எதுக்கு தாங்க போதிக்கிறாரு? எதுக்கு போதிக்கிறாரு? நடக்க. ஆனா போதனை கேட்கறீங்க, நடக்கிறீங்களா? போதனை கேட்கறீங்க, நடக்கிறீங்களா? மூடர்கள் கேட்பாங்க, நடக்க மாட்டாங்க. ஆனா பலியிட தான் வந்திருக்கிறாங்க. நானும் சபைக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபைக்கு தான் வர்றாங்க. ஆனால் வசனம் கேட்பாங்க, செயல்பட மாட்டாங்க. அருமையான சௌரிய கேள். உத்தமமான விசுவேகி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுவார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு வரும்போது பேசினா அப்படியே கேள்வி பண்ணுவாங்க. உண்மையான இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்கிறமே. என்ன அர்த்தம்? மூடன். மூடன். ஏங்க, உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானம் இப்ப சபையின் மூலம் வெளியே வருது. எதுக்கு? சபையை அப்படி பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. வசனத்தின் அடிப்படையில் இப்ப வசனம் வந்தும் அங்க அவங்க சொல்றாங்க, எருசலேம்ல இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும், சீயோனில் இருந்து வேதமும் வசனமும் வெளிப்படும். நாம ஆலயத்துக்கு போவோமா? வாங்க, அவர் தமது வழிகளை போதிப்பார், நாம் அவர் பாதைகள் நடப்போம். அப்ப எதுக்கு தான் போதிக்கிறாரு? எதுக்குங்க போதிக்கிறாரு? நடக்கிறதுக்கு. நீங்க நடந்தால் யுவர் ரைட். எப்படிப்பட்டவங்க தெரியுமா? விவேகமுள்ள பிள்ளைகள். தேவன் என்னை சபையில் கொண்டு வச்சிருக்கிறார், சபையில வச்சுதான் என்ன வளர்க்கறதுக்கு வசனம் சொல்லி தராரு அப்படின்னு விவேகமுள்ள பிள்ளையா இருப்ப. ஆனால் ஒருவேளை அவர் சொல்லட்டும், அவர் தானே சொல்றாரு அப்படின்னு சொல்ல, என் சொந்த கதையா விடுறேன், வசனம் சொல்றேன், அது உன்னதத்தில் உள்ளது, அனந்த ஞானம். அன்னைக்கு சீயோனிலிருந்து எருசலேமிலிருந்து இருந்து வந்த வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிவான்றாங்க. ஆனா இப்பொழுதோ உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானத்தின் அவர்களுடைய உள்ள அந்த ஞானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனா வசனம் சொன்ன கேட்க விரும்பலையே, வாழ விரும்பலையே. இதெல்லாம் எப்படி நடக்க முடியுங்க? இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க. மூடன். அப்புறம் எதுக்கு வசனம் கேட்கிற? அதுக்கு எதுக்கு வசனம் கேட்கிற? உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானம் சபைக்குள்ள வருது, ஆனா அதை உனக்கு தெரிவிக்கத்தான் வருது. ஆனா நீ தெரியுது உன வசனம் வருது, ஆனா கேட்க மாட்டேங்கிற. எப்படிங்க? நான் இப்படி கேட்கிறேன், கண்ணை மூடிக்கிட்டு உங்க முகத்தோற்றத்தை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். தெரியுமா? கண்ணை இருக்க மூடினாலும் வராது. உங்க முகத்தோற்றத்தை பாருங்க. காலையில் தலை சீவுறோம், முகம் பார்க்குறோம், பல்ல வளர்க்குறோம், முகம் பார்க்குறோம், காலையில் ஆஃபீஸ் போகிறோம், முகம் பார்க்குறோம், சாயங்காலம் குளிக்கிறோம், முகம் பார்க்குறோம். எத்தனை வருஷமாக முகம் பார்க்குறேன். ஆனால் உங்கள் முகத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க, கொண்டு வர முடியாது. ஆனால் என்னைக்கோ ஒருத்தன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான் எத்தனை வருஷத்துக்கு முன்னால். அவன் பேரை சொன்னோன்னு அவன் முகம் ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? அப்போ ஏன் உங்கள் முகம் வரமாட்டேங்குது? என்னால் தான் பார்க்குறீங்க. சொல்கிறார் பாருங்க, யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை நீங்களே ஏமாத்திராதீங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஓஹோ, இன்னைக்கு வந்தாங்கப்பா, நல்லா கேட்டாங்கன்னு நான் வேணா திருப்தி அடையலாங்க. ஆனா ஆண்டோட வசந்தது கேட்கிறவங்களாயிராத, செய்கிறவன் ஆயிரு. மூடன் என்ன செய்வான்? கேட்பான். 23. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அவ்வளவுதான். கண்ணாடியில பார்க்கறான், தான் சாயல் தெரிஞ்சு போச்சு, போன உடனே மறந்துடுறான். அதே போல வசனத்தை பார்க்குறோம், போன மறந்துடும். அதைத்தான் அங்க சொல்லுது. எப்படி? கேட்கிறவளாயிராதீங்க, செயல்ல காண்பிக்கிறவங்களாயிருங்க. உண்மையா சொல்றேங்க, தேவனை நேசிக்கிறவன், தேவன் என்னையும் சபையில சேர்த்தாருங்க.
அவருடைய வசனத்தை கேட்கறதுக்காக சபையை சேர்த்தாருங்க. வசனத்தை கேட்டு கீழ்ப்படியதுக்காக சபையில சேர்த்தாருங்க. கீழ்ப்படிய இயேசுவை போல மாறுறதுக்காக தாங்க சபையில சேர்த்தாரு. ஆனா அருமையான சௌரியை கேள், வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளா இருங்கள். யார் செய்வாங்க? விவேகம் உள்ள பிள்ளைகள். யார் செய்ய மாட்டாங்க? மூடர். ஆனா வசனம் கேட்பானா? கேட்பான். வசனம் கேட்பாளா? கேட்பான். ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்? மூடர்கள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை மூடர் பலியிடுவது போல் பலியிடாதபடிக்கு அவருடைய கிரியைகள் கற்றுக்கொள்ளாத. ஏன்னா அவர்கள் தீமை என்று அவர்கள் அறியாதிருக்கிறார். நீ வசனத்தை கேட்கிறமா, எவ்வளவு அதிகமா கொடுக்கப்படுதோ அவ்வளவு அதிகமா அவங்க கேட்பார். போ, நான் உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சிருந்தேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆனா மூடர் பலியிடுவது போல பலியிட வந்திருக்கீங்களே, என்னமோ கேட்கறவங்க மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் அழகா சொல்வார், என் ஜனங்கள் போல் உன் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க, கேட்டதை செய்ய. ஏன்? அவங்க பொருளாசைக்காரன். அருமையான தேவஜனமே, என்ன சொல்ல போற? தேவன் உன்னை சபையில சேர்த்தாரு, நீ மூட புத்திரனா இருக்க போறியா? விவேகம் உள்ள புத்திரனாய் தேவனுக்கு மகிமை உண்டாக்குற பிள்ளையாய் சபைக்குள்ள வாழும் நினைக்க போறியா? சோ ஆறாவதாக வசனத்தின்படி வாழுகிற விவேகம் உள்ள புத்திரன். வசனத்தை கேட்டுட்டு அப்படியே இடத்த விட்டு கடந்து போனோடனே அதன்படி செய்யாம போறான் பாருங்க, மூடன். அவன் காரியத்தை கத்துக்காத. ரைட். ஏழாவதாக ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். ரட்சிக்கப்படுறவளை கர்த்தர் சபையில் சேர்த்தார். கவனமாக கேட்டுங்க. புத்தி உள்ள ஆராதனை செய்யுது. என்னவா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொடு. அப்படின்னா உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறவன் சபைக்கு வந்துட்டு, என்ன நான் மனப்பூர்வமாய் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன்பா, நான் ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷமாக வந்தேன், நேரத்துக்கு கரெக்டாக வந்தேன், துதிச்சேன், ஆராதனை பண்ணினேன், உங்கள் வசனத்தை உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துறீங்க, நான் வசனத்தின்படி வாழ்கிறேன், என்னை மனப்பூர்வமாக இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சரீரத்தை நான் ஜீவபலியாக உங்களுக்கு ஒப்பு கொடுத்து நான் போகிறேன் ஆண்டவரேன்னு போகிறான் பாருங்க. இவன் தான் என்ன பண்ணுறான்னா புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவனாய் மாறுறான். கடைசியில் போகும்போது எப்படி போனோம்? வந்த வண்ணமாய் போறான் என்றால் அவன் மூடன். வசனத்தை கேட்கிறான், எல்லாம் தான் தெரியுது, ஆனால் வந்த வண்ணமாய் போனால் மூடன். என் வாழ்க்கையை மாறுது ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்போமானால் நம்ம புத்தி உள்ள ஆராதனை செஞ்சுட்டு போகிறோம்னு அர்த்தம். இதுக்கு தான் சபையில் சேர்த்தார். என்ன செய்யலாங்க? நம்ம மூடப்புத்திரனாக இருக்க போகிறோமா, இல்லை விவேகம் உள்ள பிள்ளைகளாக இருந்து புத்தி உள்ள ஆராதனை செய்து நம்ம அர்ப்பணித்து தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க போகிறோமா? என்ன சொல்கிறீங்க? வாசிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிறோம். சபைக்குள்ள சேர்த்துட்டாரு. சோ நீ சபைக்கு வர, தேவாலயத்துக்கு போற, உன் நடையை காத்துக்கொள், சந்தோஷமா வா. 2ஆவதாக எப்போ திறக்கும் நாம் போலான்னு வா. 3ஆவதாக தேவனை துதிக்கிறதுக்கு வா. 4ஆவதாக ஆராதனை செய், ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய். தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கோ. 5ஆவதாக காணிக்கை யார் மேலே கசப்பு இல்லாம காணிக்கை செத்து. 5ஆவதாக 6ஆவதாக வசனத்தை கேட்டுட்டு நான் வாழ்றேன்னு சொல்லு. 7ஆவதாக என்னை மனப்பூர்வமாய் நம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து
போறவனாயிரு. அப்படி தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கோ. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். இப்ப அவங்க வந்து சும்மா நாளும் நிற்பாங்க. மூடர் இருக்காங்களே, அவங்க எப்ப வேணாலும் வருவாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, எப்ப வேணாலும் வருவாங்க, பிரசங்கத்துக்கு பாதியில் வேணாலும் வருவாங்க. அப்படி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நானும் காணிக்க போட்டேன் போ. அப்படி செய்யாத, செவி கொடுக்க சேர்வதே நலம் சொல்லிட்டு தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். யார் செய்யறது? மூடர்கள். மூடர்கள் சந்தோஷத்தோடு வரமாட்டான். தீமை என்பது அவனுக்கு தெரியல. சீக்கிரம் வரணும்னு நினைக்க மாட்டான். தீமை என்பது தெரியல. தேவனை துதிக்க வரமாட்டான். தீமை என்பது தெரியல. தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்க மாட்டான். தீமை என்பது தெரியல. எல்லாரோட சமானமா இருந்து காணிக்க போடன்னு தெரியல. தீமை என்பது தெரியல. வசனம் கேட்பான், கீழ்ப்படிய மாட்டான். தீமைங்கிறது தெரியல. கடைசியில் தன்னை ஒப்பு கொடுக்கவும் மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் அவன் கூட பேசினாரு, இவன் கூட பேசினார், அவ கூட பேசினாரு, இவ கூட பேசினார், என் கூட பேசவே இல்லை. தன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்துட்டு போவான். ஒருவேளை அதை செய்யலைன்னா, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தீமை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. சபைக்குள்ள இருக்கவங்க தான் மூடர்கள். இந்த காலவேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை முழுமனதாக ஒப்பு கொடுக்கிறேன். கடைசியில் ரோமர் 12:1 வாசித்தோம்ல, தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே என்னை போய் ரட்சித்தீங்களே, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்க என்னை போய் தெரிந்து கொண்டு ரட்சித்தீங்களே, எவ்வளவு அன்புப்பா. என்னை காப்பாற்றுறதுக்கு உங்கள் மகனை பலியாக்குனீங்களே, உங்கள் மகனோ என்னை காப்பாற்றுறதுக்கு தன்னையே இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி பலியானாரே, எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ரட்சித்து சபைக்குள்ளே சேர்த்து விட்டீங்களே, இப்படி ஒரு சபையில் இருக்கணும்லாம் நான் நினைக்கலையே, உங்கள் சரீரமாகிய சபைக்குள்ளே என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்களே. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது என் நடைய காத்துக்கொள்ளுன்னு சொல்றீங்களே. என் தகப்பனே, என் தேவனே, என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்க நான் மூடர்கள் பலியிடுவது போல் பலியிடாமல் எப்ப வேணாலும் வருவோம். சந்தோஷத்தோடு கூட வரமாட்டோம். தேவனை துதிக்க மாட்டோம். தேவனை ஒழுங்கா ஆராதிக்க மாட்டோம். கசப்பு வச்சுட்டு காணிக்க போடுவோம். ஆண்டவர் வசனம் சொன்னா கேட்க மாட்டோம். எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டோம். அப்படின்னு சொல்ற மூட புத்திரனா நான் இருக்கக்கூடாதுப்பா. தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள். மூடர் பலியிடுறது போல நீ பலியிடாதபடிக்கு உன்னை காத்துக்க. அவர்கள் அதுக்கு தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். வர்றாங்க தான், போறாங்க தான், ஆனா இது தீமைன்னு தெரிய மாட்டேங்குதே. தீமைன்னு தெரியாமலே செஞ்சிட்டு இருக்கிறாங்களே. வேண்டாம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நான் எப்படி வாழணும்னு சொல்லி சபைக்குள்ளே கொண்டு வந்தீங்க, சபை கூடத்தில் விடாதீங்க. நான் அப்படி வாழ என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற. ஆண்டவர் எல்லாம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில நீங்க விரும்புகிறபடி நான் வாழணும். சபைக்கு கொண்டு வந்தீங்கல்ல, சபை கூடத்தில் விடாதீங்கல்ல, எப்படி நான் வாழணும்னு நினைச்சு என்னை எப்படி கொண்டு வந்தீங்க. இப்போது நாங்கள் தியானிச்சோமே, அந்த மாதிரி விவேகம் உள்ள பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ என்னை எங்க ஒப்பு கொடுக்குறான். வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். மூட புத்திரனாய் நான் வாழ விரும்பலப்பா, விரும்பல. ஆண்டவரே என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். எங்க சரீரங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணுமா? இதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரே நான் இதுவரைக்கும் எப்படியோ நடந்துட்டேன்ப்பா. மூடர்கள் பலியிடுவது போல பலியிட்டுட்டேன். இப்ப என்ன மனப்பூர்வமாக கொடுக்குறேன்.
என் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறேன். நான் எப்படி வாழணும், அப்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் வயத்திறன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா சொல்லணும். நான் சொல்கிறேங்கிறக்காக சொன்னீங்கன்னா நீங்கள் வெளியே போகணுன்னு மறந்துடுவீங்க. இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில் தேவனே எங்களை அழைத்து வந்தீரும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்க வைத்தீரும் ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி எங்களை கற்றுத்தந்தீரும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சபைக்குள்ளே சேர்த்தவரே, சபைக்குள்ளே இருக்கிற நாங்கள் எப்படி சபைக்குள்ளே வரணும், என்ன செய்யணும், எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தந்தபடி நாங்கள் விவேகமுள்ள பிள்ளைகளாய், நீங்கள் விரும்புகிற பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தான். மூடர் பலியிடுவது போல் நாங்கள் பலியிடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வித்து அனுப்புங்க. என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அந்த எல்லாரையும் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வித்து அனுப்புங்க. ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான மாறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தாங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் பார்த்து வாழ்த்திட்டு போங்க.